நீங்கள் என்ன தான் பொருத்தம் பார்த்து அதை ஃபிக்ஸ் பண்ணாலும் கூட பெரியவங்க எல்லாரும் பார்த்து இல்லை இப்போ என்னென்னா பசங்களே சேர்ந்து வேற பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, உனக்கு இது சரியாக வருமா எனக்கு இது சரியாக வருமா. பட் இது சக்ஸஸாக போயிட்டு இருக்கேன்னா ரேட்டு குறையுது, இது உண்மை தான். வெறும் இந்த 10 பொருத்தம் மட்டும் பத்தலை, இன்னைய காலகட்டத்துக்கு அது பத்தலை. அப்போ அதை தாண்டி ஒரு தேர்ட் ஆங்கிள் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம எல்லாருமே இருக்கோம். அந்த பேர் கொண்டவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க பர்சனல் லைஃப்பை மட்டும் கேட்டு பாருங்கள், ஒரு நோட் புக் அளவுக்கு எழுதி வச்சுருப்பாங்க, அவ்வளோ காயங்கள் இருக்கும் பர்சனல் லைஃப்பில். அப்புறம் அந்த சுபிக்ஷமான பேர் ஏன் இப்படி வேலை செய்யுது? அந்த பேர் வந்து ஒரு சாமி பேர், ஒரு சுபிக்ஷமான பேர் கேட்கும் போதே நமக்கு ஒரு இனிமையான வைப்ரேஷனை தானே கிரியேட் பண்ணுது. அப்படின்னா அந்த பேருக்குன்னு சில தன்மை இருக்கு. வணக்கம் சார். லாஸ்ட் டைம் நம்ம பண்ண வீடியோ வந்து பயங்கர வைரலாக போச்சு. நிறைய கொஷின்ஸ் வந்துருந்தது, பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்தது. நான் உங்களுக்குமே ஃபோன் பண்ணி சொன்னேன், நிறைய பேர் உங்கள் ஃபோன் நம்பர் கேட்டிருந்தாங்க. நான் இந்த இதில் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ இந்த தடவை நம்ம நிறைய விஷயம் பேசணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. இப்போ வந்து மேரேஜ் பற்றி, நிறைய பிஸ்னஸ் பற்றி பேசலாம் அப்படிங்கிறது தான் இந்த தடவை டாபிக். இப்போ மேரேஜில் வந்து இப்போ ஜாதகம்லாம் பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேர் பொருத்தம்லாம் பார்ப்பாங்கள்ல, எந்த மாதிரி பேர்கள் வந்து இணைஞ்சால் வந்து அவங்க லைஃப் நல்லாயிருக்கும்? ஃபஸ்ட்டு இந்த மேரேஜ் பொருத்தத்தில் ஏகப்பட்ட ப்ளஸ் மைனஸ் நிறைய இருக்குது. ஒரு 30 வருஷம் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சக்ஸஸ் ரேட்டு இப்போ சரிய ஆரம்பிச்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் என்ன தான் பொருத்தம் பார்த்து அதை ஃபிக்ஸ் பண்ணாலும் கூட பெரியவங்க எல்லாரும் பார்த்து இல்லை இப்போ என்னென்னா பசங்களே சேர்ந்து வேற பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, உனக்கு இது சரியாக வருமா எனக்கு இது சரியாக வருமா. பட் வாட் எவர் மேபி அவங்க என்ன ஆங்கிளில் வச்சு பார்த்தாலுமே இது சக்ஸஸாக போயிட்டுருக்கேன்னா ரேட்டு குறையுது, இது உண்மை தான். அந்த சக்ஸஸ் ரேட் வந்து அளவு குறையுது. டிவோர்ஸஸ், குடும்பம் பிரிகிறது, இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டுருக்கு. இது நம்ம மறைச்சாலும் இதுதான் உண்மை. இதுக்கு என்ன ரீசன் என்னவா இருக்கும்? ஏன் திடீர்னு இந்த குடும்பங்கிறது, ஏன்னா இந்தியாவை உலக அரங்கில் திரும்பி பார்க்க வைக்கிற ரீசனே என்ன அப்படின்னா நம்மளாம் குடும்பமாக வாழ்கிறது தான். இந்த அமைப்பு, இந்த கல்ச்சர், நம்ம இதை விட்டு கொடுத்துட்டோம்னா அது கிட்டத்தட்ட சீட்டு கட்ட சரிச்ச மாதிரி. அதனால் இதில் கொஞ்சம் கவனத்தோடு நம்ம எல்லாருமே செயல்படணும். இதில் இந்த பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குது, நான் உட்பட எல்லாருக்கும் இந்த பொறுப்பு இருக்குது. சரி, இது ஏன் திடீர்னு இந்த மாற்றம் அப்படின்னா, என்னோட கணிப்பு என்ன அப்படின்னா, இன்றைக்கி நல்ல டெக்னாலஜி ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே வருது. எலக்ட்ரானிக்ஸு, ஐடி செக்டர் ஆகட்டும். இந்த 20 வருஷத்து வளர்ச்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷத்து வளர்ச்சி இந்த 10-20 வருஷத்தில் தூக்கி போயிடுச்சு. டெக்னாலஜி வைஸ் நான் சொல்கிறது, எல்லார் கைக்கு செல்ஃபோன் வந்ததுலேருந்து எல்லாமே இன்னும் வளர்ந்துக்கிட்டே தான் போகிறோம். நீங்கள் நல்லா கவனிங்க, இதெல்லாம் வளர்ந்து இந்த ஒரு 20 வருஷத்தில் தான் டிவோர்ஸும் ஒரு பக்கம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இதெல்லாம் ஒரு சில கிரகங்களோட ஒரு செயல்பாடு தான். ஒரு பக்கம் டெக்னாலஜியை நல்லா வளர்த்து கொடுக்குது, ஒரு பக்கம் பர்சனல் லைஃப்பை கை வச்சுக்கிட்டே போகுது. சரி, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பொருத்தம் பார்க்குறது. 10 பொருத்தம், இந்த 10 பொருத்தம் சரியாக இருக்குன்னா மேரேஜுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போயிடுவோம். அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணுறவங்க நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, 10 பொருத்தத்துக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா, தாராளமாக போய் பாருங்கள். நான் பார்க்க மாட்டேன். நீங்கள் அதை பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி வந்து என்னென்னா கம்ப்யூட்டர்ஸ்லேயே வந்து நீங்கள் இந்த ஆன்லைனில் பார்த்தீங்கன்னாலே 10 பொருத்தம் 2 ஜாதகத்துக்கு இருக்கா அப்படிங்கிற அந்த கணிப்பை கொடுத்துட்றாங்க. அது சரியா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த மட்டும் நான் அதுக்கு கொடுக்க போகிற மதிப்பீடு வெறும் 10% தான். அந்த 10 பொருத்தத்துக்கு நான் கொடுக்க போகிற மதிப்பு வந்து வெறும் 10% தான். அந்த 10%-ஐ பார்த்துட்டே எல்லாம் சரியாக இருக்குன்னு கல்யாணத்துக்கு போயிடுறாங்க. அது தவறு. இன்றைக்கி நடக்கிற ஏகப்பட்ட பிரிவினைகளுக்கு இது ஒரு முக்கிய காரணம். ஸோ அதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். சரி, அப்போ அதை தாண்டி வேறு என்ன இருக்குது அப்படின்னா, அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த பொருத்தங்கள்லாம் சரியாக இருந்துதா அப்படின்னா, என்னோடய அனுபவம் என்ன சொல்ல வருது, என்னோடய ரிசர்ச் என்ன சொல்ல வருதுன்னா, இதுக்கு முன்னாடி பொருத்தங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலுமே 2 பேரும் ஒத்துமையாக வாழ்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஜாதகத்தில் ஏதாவது ஒரு சின்ன அந்த பேஸ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் தாங்கி பிடிச்சிக்குது. 2 பேருத்தில் யாராவது ஒருத்தர் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட அந்த குடும்பங்கிற வண்டி ஓடிடும், அது ஓட்டி கொண்டு போயிடும். நாங்கள் 30 வருஷம் வாழ்ந்தோம், 40 வருஷம் வாழ்ந்தோம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, காரணம் அதுதான். இன்றைக்கி என்னென்னா இயல்பாகவே ஜாதகங்களே கொஞ்சம் எசகபசக தான் வருது. இன்னொன்று 2 பேரும் தான் இணைக்கணும் அப்படின்றப்போ நிறைய மிஸ்மேட்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த வகையில் தான் வெறும் இந்த 10 பொருத்தம் மட்டும் பத்தலை. நான் சொல்ல வர கான்செப்ட் என்னென்னா, இதுக்கு முன்னாடி அந்த 10 பொருத்தம் பார்த்தது போதுமானதாக இருந்தது, இன்னைய காலகட்டத்துக்கு அது பத்தலை. அப்போ அதை தாண்டி ஒரு தேர்ட் ஆங்கிள் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம எல்லாருமே இருக்கோம். அப்படி பார்த்துக்கிறது சரி எந்தெந்த பேர் கொண்டவங்கள சேர்க்கலாம் அப்படின்றது அது கூட ஒரு பேசிக்குன்னு தான் சொல்லுவேன். இது ரொம்ப டீப்பர் கான்செப்டில் பார்க்கறது தான் சரி. இப்போ ராஜாங்கிற ஒரு பேர் கொண்ட நபர் வேற ஒரு பேர் கொண்ட ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னா அதை பொத்தாம் பொதுவாக அப்படி பார்க்கறது தவறு.
நேம் டோட்டல் படிக்கு 2 பேருக்கும் சூட் ஆகுமாங்கிறத வேணால் பார்த்துக்கலாமே தவிர வெறும் இந்த பேர் நம்பர்ஸில் அவங்களோட டோட்டல் பார்த்துட்டு இந்த டோட்டலுக்கு இந்த டோட்டல் இணையுமா, அதை நம்ம சேர்க்கலாமா நியூமராலஜி கான்செப்டில் அப்படி மட்டும் பார்க்குறது தவறு. சரி, இதை பற்றி நான் ஒரு ஹோல் ஐடியா சொல்லிடுறேன், ஓரளவுக்கு நம்ம நேயர்களுக்கு அது புரியும்படியாக இருக்கும். முதல்ல நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, என்கிட்ட ஒரு பேரண்ட்ஸ் வர்றாங்க, பொருத்தம் பார்க்கணும் அப்படின்ட்டு வராங்கன்னா நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, 2 பேரோட ஜாதகத்தையும் வாங்கிட்டு இவங்களுக்கு முக்கியமாக நான் பார்க்குறது, எல்லாரும் பார்க்குறது குரு பலன் வந்துருச்சான்னு பார்ப்பாங்க. குருவோட பார்வை வந்துருச்சா, கல்யாணம் பண்ணிடலாமா அப்படின்றது இது பொதுவான இருக்கக்கூடிய கருத்து தான். நான் என்ன பண்ணுவேன், குருவும் தேவை தான், அவசியம்தான். ஆனால் குருவோட நான் சனியோட மூமெண்ட்டை தான் முக்கியமாக பார்ப்பேன். அந்த சனின்ற கிரகம் டிரான்சிட்டில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜாதகத்தில் 7ஆம் இடம் திருமணத்தை குறிக்கும். 7ஆம் அதிபதியும் திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்கும். இந்த 7ஆம் அதிபதியவோ 7ஆம் இடத்தையோ சனிங்கிற கிரகம் கோச்சாரத்தில் டிரான்சிட்டில் பார்த்துடணும். அப்படி பார்த்துருச்சு ஏதோ ஒரு பார்வையில் 3, 7, 10 பார்வையில் பார்க்கும் போது தான் ஒருத்தருக்கு திருமணம் நடந்திருக்கும். நீங்கள் வேணால் எத்தனை ஜாதகம் வேணால் செக் பண்ணி பாருங்கள், எத்தனை ஜாதகத்தை வேணாலும் உலகம் ஃபுல்லாக நீங்கள் போட்டு பாருங்கள். ஒருத்தருக்கு திருமணம் நடந்திருக்கணும் அப்படின்னா சனி கோச்சாரத்தில் வரும்போது ஒருத்தரோட ஜாதகத்தில், அது ஆணாக இருக்கலாம் இல்லை பெண்ணாக இருக்கலாம், அவங்களோட ஜாதகத்தில் 7ஆம் இடத்தையோ 7ஆம் அதிபதியோ நிச்சயமாக டிரான்சிட்டில் பார்த்துருக்கோம். அன்னைக்கு மட்டும்தான் அந்த கல்யாணம் நடக்கும். இன்னும் ப்ரிசைஸாக உள்ளே போகணும் அப்படின்னா அவங்களோட கர்ணநாதனோட பார்வையும் கரெக்டாக அந்த 7ஆம் அதிபதிக்கோ 7ஆம் இடத்துக்கோ விழுந்திருக்கும். கரெக்டாக அன்றைக்கி மட்டும்தான் திருமணம் நடந்திருக்கும். நீங்கள் எத்தனை ஜாதகத்தை வேணாலும் உலகம் ஃபுல்லாக போட்டு பாருங்கள், அன்றைக்கி மட்டும்தான் அந்த திருமணம் நடக்கும். சரி, ஒருவேளை இந்த டைமில் நடக்கலை, மாற்றி நடந்துருச்சு, அதனால தான் அந்த உறவு தான் அதிக நாள் நீடிக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி பார்க்காத ஒரு டயத்தில் அது நீடிக்க மாட்டேங்குது. இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பொதுவாகவே தசா புத்தி இதெல்லாம் நமக்கு ஜாதக ரீதியாக எல்லாருக்கும் தெரியும். இந்த தசா புத்தி ஒரு தசா முடிஞ்சு இன்னொரு தசா ஆரம்பிக்குது, இல்லை ஒரு புத்தி முடிஞ்சு இன்னொரு புத்தி ஆரம்பிக்குதுன்னா அந்த குறிப்பிட்ட இடத்த சனி கோச்சாரத்துலேருந்து பார்த்துடணும், இல்லை அந்த குறிப்பிட்ட கிரகத்தை சனி கோச்சாரத்துலேருந்து பார்த்துடணும். பார்த்துட்டா அந்த மீதி திசையை, இல்லை இப்போ ஒருத்தருக்கு சந்திர தசை ஆரம்பிக்குதுன்னா சந்திரனை சனி எங்கே இருந்தாவது கோச்சாரத்தில் பார்த்துடணும். பார்த்துருச்சு அப்படின்னா அந்த 10 வருஷம் சந்திர தசை அவங்களுக்கு கேரண்டி. இல்லைன்னா சில பேருக்கு ஒரு கேள்வி வரும்ல, என்னோட ஆயில் எப்படி சார் இருக்குது, எனக்கு எதாவது பிரச்சனை வருமா, எனக்கு இதெல்லாம் என்னென்னா சனி தான் எல்லாத்துக்கும் காரணம். நம்ம வாழ்க்கையை நீடிக்கிறதுக்கும் அவர் தான் காரணம், நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் அவரோட வேலை தான், நமக்கு தொழில் அமைக்கிறதும் அவரோட வேலை தான். ஆனால் எல்லாரும் சேர்த்து இப்போ சனியை தான் திட்டிகிட்டு இருக்கோம். ஆமாம், சொல்கிறாங்கல்ல இப்போ 7.5 சனி நடக்குது, டைம் சரியில்லைன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல சார், அதை எப்படி சார்? எல்லாம் தப்பான ஒரு புரிதல் தான். இன்னும் ஒரு கிளாரிட்டிக்கு நம்ம வரல. எல்லாமே பேஸ் லைனில் இருந்துக்கிட்டே நம்ம இது தவறுதலாக புரிஞ்சிக்கிற ஒரு புரிதல் தான், வேறு ஒன்றும் கிடையாது. 7.5 சனியில் ஒருத்தரை படுத்துமா அப்படின்னு கேட்டால், யாருக்கெல்லாம் வீக்கான தசாபுத்தி இருக்கோ நிச்சயமாக படுத்தும். எல்லாரையும் படுத்துமா அப்படின்னா, திக்பலம் கிரகங்கள் இருக்குது, திக்பலம் கொண்ட கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் இருக்குன்னா பெருசாக பயந்துக்க வேண்டாம். 9ஆம் அதிபதி போய் 10ல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்குலாம் 7.5 சனி கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. அவங்களாம் ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக இருப்பாங்க. ரொம்ப பெரிய பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வராத 7.5 சனி அவங்களுக்கு லைஃப்பில் வந்துட்டு தானே இருக்கும். உடனே சரிவை சந்தித்து எல்லாரும் அப்படியெல்லாம் விழுந்துடுறாங்களான்னா நிதர்சனத்தில் பார்த்தா கிடையாது, ப்ராக்டிக்கலாக பார்த்தா கிடையாது. உண்மையிலே யார் ரொம்ப பயப்படுறீங்களோ கிரகங்கள் உங்களை தான் பயங்காட்டும். நீங்கள் பயப்படாமல் உங்கள் வேலையும் உங்கள் டியூட்டி நீங்கள் தெளிவாக செய்யும் போது கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவு தான் கொடுக்குமே தவிர, சரி அப்போ என்ன பண்ணலாம், 7.5 சனியில் ரொம்ப பயப்பட வேணாம். உங்களை நிச்சயமாக வேலை செய்ய வைக்க போகிறார், விறுவிறுக்க உங்களை வேலை செய்ய வைக்க போகிறார். அதுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்கணும். நீங்கள் கொஞ்சம் இங்கேயும் எங்கேயும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், அதுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்கணும். லைஃப்பில் தேவையான எல்லா கேரண்டீஸும் அப்போ தான் நடக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அப்போ தான் கல்யாணம் ஆகும், குழந்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை கிடைக்கும், வீடு கட்ட வைக்கும், ஒரு நல்ல வேலையில் ஒரு நல்ல தொழில் ஆரம்பிக்க வைக்கும். 7.5 சனியில் நடந்த இவ்வளோ விஷயமும் உங்களுக்கு லைஃப்பில் பர்மனெண்ட்டாக உங்களோட ட்ராவல் ஆகும். அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் ஒன்றும் இல்லை, 7.5 சனியில் ஒரு இடம் வாங்கி போடுங்க, அந்த இடம் அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் கையை விட்டு போகாது. என்ன கடுமையான சூழ்நிலை வந்தாலும் அந்த இடத்த விற்கிற சூழ்நிலை வரவே வராது, அதை அப்படியே ஓட்டி கொண்டு போயிடும். ஸோ வெறும் இந்த 10 பொருத்தம் பத்தாது இந்த மேரேஜ் கான்செப்ட்டுக்கு. அப்போ சனியோட சப்போர்ட் நிச்சயமாக வேணும். அதை ஒரு தடவை பார்த்துக்கிட்டு பொருத்தம் பார்க்கும் போது ஓகே இதுக்கான காலகட்டம் வந்துருச்சா, இந்நேரம் பொண்ணுக்கு பையனோ பையனுக்கு பொண்ணோ பார்க்கலாமான்னா அப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம். அந்த மேரேஜை சக்ஸஸ் ரேட்டை நோக்கி போவோம். நிச்சயமாக பேக்ரவுண்டில் கருணாதன் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார் உங்களுக்காக, அவரோட சப்போர்ட்டும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இப்படி பொருத்தம் பார்க்குறது நல்லது. அதே மாதிரி ஒருத்தரோட ஹாரோஸ்கோப்பில், ஒரு பையனோட ஹாரோஸ்கோப்பில் சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்கிறோம், எங்கே இருக்கோ. அதே மாதிரி ஒரு பொண்ணோட ஹாரோஸ்கோப்பில் செவ்வாய் இருக்குது. ஏன் இந்த 2 கிரகத்தை மார்க் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, சுக்கிரனுங்கிறது அது பெண்ணை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒரு ஆணுக்கு. அதே மாதிரி பெண்களுக்குன்னு வரும்போது செவ்வாய் சகோதரர் கணவர் இவங்க எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம். இவங்களோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
சுக்கிரன் மேலே செவ்வாய் இருந்துருச்சு, இவங்க கட்டத்துக்கு மேலே அந்த செவ்வாய் இருந்துருச்சுன்னா சொர்க்கத்தை இவங்க மேலே போயெல்லாம் பார்க்க வேணாம், வாழ்கிற வாழ்க்கையிலே பார்த்துடலாம். அப்படி ஒரு ஜாதகம் நான் பார்த்துருக்கேன். என்னோட குருநாதரோட உதவினால் நல்ல வாழ்ந்த கப்புள்ஸ். அவங்க வந்து ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் வந்து ரிட்டையர் ஆனவங்க. கிட்டத்தட்ட எனக்கு 80-85 வயசு மேலே ஆகுது அவங்களுக்கு. அப்போ அவங்க தாம்பத்தியம் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்கள். அவங்களுக்கும் சண்டையெல்லாம் வரும். வீட்டில் அப்படிலாம் யாரும் அமைதியெல்லாம் இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் சண்டை வரும், திட்டிப்பாங்க, பேசிப்பாங்க, எல்லாம் உண்டு. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த பாண்டிங்கை விடாமல் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கு. அவங்க ஹாரோஸ்கோப்பில் எக்ஸாக்டாக நான் சொன்ன அதே அமைப்பு தான் அவங்களுக்கு இருக்கும். இன்னும் பேசிக்காக பார்த்துக்கணும் அப்படின்னா, சரி நம்பர்ஸில் என்ன நம்ம பார்க்கலாம்? இப்போ இவ்வளோ நேரம் கிரகங்கள் சொல்லிட்டேன், நம்பர்ஸில் என்ன பார்க்கலாம்? பொதுவாக அந்த நட்பு எண், எதிரி எண், இதை எப்பயுமே நம்ம அந்த கான்செப்ட் எப்பயுமே கையில் வச்சுக்கணும். இப்போ 1ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் நிச்சயமாக எதிரி தான். நீங்கள் என்ன தான் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் 1ஆம் தேதி பையன் 7ஆம் தேதி பொண்ணு, அது அதாவது ஏகபோக நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்து கூட பாருங்களேன், ஒரு நட்பு ரீதியாக கூட இருந்து பாருங்களேன், பேச்சுவார்த்தையில் நிச்சயமாக ஏதாவது ஒரு சண்டை வரும். என்ன மாதிரி ஒன்று இவங்களுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வெளியிலேருந்துலாம் யாரும் வந்து எதுவும் பண்ண வேண்டாம். அதே மாதிரி 2ஆம் நம்பர் ஆளுக்கு ஒரு 9ஆம் நம்பர் கொண்ட பெண்ணோ இல்லை 9ஆம் நம்பர் பெண், அதாவது ஆண் இருக்காங்க, பெண், இந்த வயசு வருஷா நிச்சயமாக நீங்கள் என்ன பெரிய பொருத்தம் பார்த்தாலும் 2 பேருக்குள்ள ஒரு நடுவில் ஒரு கோடு இருக்கும். கன்ஃபார்மாக 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறையா வரும். ஆரம்பத்தில் எல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி கூட்டிகிட்டு போய் தான் கல்யாணத்தை பண்ணோம். அப்புறம் பார்த்தா தான் திரும்பி பார்த்தா 2 பேருக்கும் அந்த கம்பேட்டிபிலிட்டி இஷ்யூ பெரிய லெவலில் வரும். கண்டிப்பாக இருக்கும். அதனால் அந்த நட்பு எதிரி எண் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கல்யாணம் அப்படின்னு வரும்போது. இதுக்கு முன்னாடி நம்ம அதெல்லாம் பார்க்காம இருந்தோம், வெறும் 10 பொருத்தத்தோடு இருந்தோம். இன்னைக்கு காலகட்டத்தில் இவ்வளவும் பார்க்க வேண்டியது இருக்குங்கிறத நான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் 1க்கு 7 ஒத்து வராது, அப்போ ஒத்து வர்ற நம்பர் என்ன? மேக்ஸிமம் 1க்கு எல்லா நம்பரும் ஒத்து வந்துடும். 7 தவிர அதை தவிர்த்த மற்ற எல்லா நம்பரும் ஒத்து வந்துடும். ஆனால் இன்றைக்கி காலகட்டம் என்ன அப்படின்னா, நான் பார்க்குற ஹாரோஸ்கோப் அனாலிசிஸில் எதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிருக்கு, யாருக்கெல்லாம் டிவோர்ஸ்லாம் நடந்திருக்குன்னு அது மாதிரி என்கிட்ட ஒரு 500 டேட்டா பேஸ் இருக்குது. எல்லாருக்கும் பொருத்தி பார்த்தா அது தப்பான ஒரு நம்பரை தான் போய் சூஸ் பண்ணியிருக்காங்க. அது இயற்கையாக அது மாதிரி கூட்டிகிட்டு போய் தள்ளி விடுதா என்னன்றது தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ராகுன்ற கிரகம் ரொம்ப பலமாயிட்டே வருது. இன்றைக்கி உலகத்தை ரூல் பண்ணுறது யாருன்னா ராகு தான். ஒரு பக்கம் ஐடி இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி வளருது அப்படின்னா ராகு நல்லா பவராக இருக்குது. இன்றைக்கி உலகத்தை அதுதான் ரூல் பண்ணிகிட்டு இருக்குது. அதுதான் உண்மை. அது ஒரு பக்கம் ரூல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் நல்லா பாருங்கள், வஸ்துக்களோட நடமாட்டமும் அதிகமாகிடுச்சு. லைக் போதைப் பொருள், ட்ரிங்க்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் லிமிட்டடாக எங்கேயோ கண்ணும் காணாமல் இருந்ததெல்லாம் இன்றைக்கி ரொம்ப வெட்ட வெளியாக பளீர்னு ஆகிப்போச்சு. கல்ச்சருக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. மற்ற போதை வஸ்துக்களோட பயன்பாடு ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதெல்லாம் என்னென்னா ராகுவோட வேலை. அது அப்படியே பையை கொண்டு வந்து உள்ளே இருக்கிற பர்சனல் ரிலேஷன்ஷிப்பையும் கை வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருத்தங்களை பார்த்துக்கிறது சரி. இல்லைன்னா கண்டிப்பாக பார்க்கணும். அந்த கம்பேட்டிபிலிட்டி நமக்கு இருக்கான்னு பார்க்கணும். இதுலேயும் இன்னொரு கூடுதல் இது பார்க்கலாம். இப்போது நமக்கு சில நம்பர்ஸ் தான் நமக்கு ஃபேவரபுளாக நமக்கு வேலை பார்ப்பாங்க. நான் சொல்கிற நம்பர் வெறும் 1 2 3 இல்லை. அதை தாண்டி நமக்கு நம்பர்லேயே ஒரு நவாம்சம் கட்டம் போடலாம். நவாம்சங்கிறது எப்படி ஜாதக கட்டம் இருக்கோ அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே இந்தந்த எண் கொண்ட பேர், அதாவது ஒரு பேர் இருக்குது, அதோட கூட்டுத்தொகை இந்தந்த எண்களில் தான் இருப்பாங்கன்றதை நம்மளாலே எடுத்துக்க முடியும். அதில் நமக்கு வரக்கூடிய மனைவியோ அல்லது வரக்கூடிய கணவரோ இந்த எண் கொண்ட நபர் தான் இருப்பாங்கன்றதை நியூமராலஜியில் ஈஸியாக கணிக்கலாம். அவங்களோட பேர் இந்த டோட்டலில் தான் வரும், அதை தாண்டி வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அதுக்கு ஒரு கேல்குலேஷன் இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் வெறும் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்தா எந்த வருஷம் அவங்களுக்கு திருமணம் ஆகுங்கிறது வெறும் நியூமராலஜியில் வெறும் 2 நிமிஷத்தில் சொல்லிடலாம். ரொம்பலாம் டைம் எடுக்க மாட்டேன். என்கிட்ட வர்றாங்க அப்படின்னா 2 நிமிஷம் தான். பையனுக்கோ பொண்ணுக்கோ எப்போ சார் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னா அவங்க இந்த டயத்தில் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. வெறும் டேட் ஆஃப் பர்த், எனக்கு வேறு எந்த டீட்டெயிலும் தேவையில்லை. ஒரு டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்தா இந்த டைமில் தான் கல்யாணம் அவங்களுக்கு நடக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நான் ஒருத்தர் வந்து 3/12/1990 பிறந்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கிருவோம். ஒரு கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு 24 வயசில் கல்யாணம் கூடி வந்துடும். 24லேயும் கூடி வந்துடும். அதை விட்டோம்னா 27 வயசில் ஒரு கல்யாணம், அதாவது கல்யாணம் வர அந்த டைம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி எந்த டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்தாலும் சரி, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எனக்கு இது எடுத்துக்கிற டைம் அவ்வளோதான் இந்த ஏஜ். அப்போ இந்த காலகட்டத்தில் அவருக்கு உண்டான அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு உண்டான வேலையில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பாருங்கள் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிடுவேன். ஏன்னா இந்த டவுட் எல்லாருக்கும் இருக்கும்ல, எந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கலாம், வேலையை ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி எல்லோரும் யோசிச்சு எல்லோரும் மினிமம் ஆரம்பிக்கிறது 30 வயசில் தான் ஆரம்பிக்கிறாங்க. அது கொஞ்சம் தவிர்த்துடலாம் இல்லையா? ஏன்னா லைஃப்பில் ஒரு தடவை வராது. அந்த கல்யாணத்துக்கு உண்டான நேரம்ங்கிறது ஒரு 2-3 சாய்ஸ் கொடுக்கும். சில பேருக்கு 50 வயசுலேயும் கொடுக்கும், சில பேருக்கு 45 வயசுலேயும் கொடுக்கும். அதுக்காக கல்யாணங்களா பண்ணக்கூடாது.
நமக்கு கொடுக்குற அந்த வாய்ப்பை ரைட் ஏஜ் ரைட் ஈவெண்ட் அதை நடத்திட்டோம்னா, அந்த ஒரு முறை நடத்துகிற ஈவெண்ட்டை நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிட்டோம்னா, அது லைஃப் லாங் நம்மளை அழகாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாரையும் அப்படின்னா, ஃப்ரெண்டை மட்டும் ஃப்ரெண்டாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம உறவுகளையும் ஃப்ரெண்ட்ஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, எதிர்பார்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். வேறு ஒன்றும் இல்லை. நம்ம சொல்ல வர்றது அதுதானே. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறக்காக தானே இவ்வளோ தூரம் ஒரு முயற்சி எடுத்து, சரி இதில் என்ன சரி பண்ணலாம், இதை எப்படி சரி பண்ணிக்கலாம். நான் வர்றவங்கள்ட்ட நான் தான் சொல்லுவேன், அவங்க ஹாரோஸ்கோப்பில் 7ஆம் இடம் வீக்காக இருக்குன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். சில பேர் 7ஆம் இடத்துல சனி இருக்குது சார், எனக்கு கல்யாணம் ஆகாதா, ராகு இருக்குது, கேது, ஒன்றும் பயப்படாதீங்க. பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? அந்த கிரகம் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகுது. ஏன் கவலைப்படுறீங்க? கல்யாணம் நடக்கும் கன்ஃபார்மாக. உங்கள் எதிர்பார்ப்பு கம்மியாக இருக்குது, ஃப்ளோர் லெவலில் இருக்குன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, எனக்கு இப்படி வரணும், எனக்கு அப்படி இருக்கணும், எனக்கு இவ்வளோ சம்பாதிக்கணும், அந்த எக்ஸ்பெக்டேஷன் கூட ஒன்றும் இல்லை. அந்த எக்ஸ்பெக்டேஷன் அந்த கிரகம் குறைச்சி விட்ருவோம். அப்போ என்ன பண்ணுவோம்? நமக்கு ஏமாற்றம் அதிகமாக இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு ஃப்ளோர் லெவலில் இருக்குது அப்படின்னா, நிச்சயமாக ஒரு நல்ல சேலரி இருக்கணும், ஒரு நல்ல மினிமம் கம்ஃபர்ட் இருக்கணும், அதெல்லாம் இருக்கட்டும். நல்ல மனிதர்களாக இருக்காங்களான்னு முதல்ல பாருங்கள். இது மிச்ச கதையை அதுவும் பார்த்துக்கும் இல்லையா? இந்த ஒரு கேரக்டர், மற்ற கதையை எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க. விழுந்தா தூக்கி விடுற மாதிரி இருக்காங்களா, இல்லை சிரிக்கிறாங்களான்னு பார்த்துக்கிட்டாலே போதுமானது நமக்கு. ஸோ அதை பார்த்துட்டு மனசு ஒத்து போச்சு அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். இப்போ வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு செட் ஆகலை, மேபி அவங்களோட இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் மாற்றும் போது ஏதாவது மாற்றம் வருமா அவங்க லைஃப்? கண்டிப்பாக மாற்றலாம், மாற்றம் வரும். அதுக்கும் அவங்களுக்கு அந்த விதி வழி கொடுக்கணும். இன்னார் சேர்ந்து தான் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் எதுவும் செஞ்சாலும் செய்யலனாலும் சேர்ந்து தான் இருக்க போகிறாங்க. இப்போ எதுக்கு இந்த நியூமராலஜிலாம் என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு ஏதாவது நேம் மாற்றம் பண்ணால் ஏதாவது கொஞ்சம் அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுமா? நீங்கள் கேட்க வரது அதுதான் நினைக்கிறேன். அப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் செயற்கையாக பண்ணும்போது அவங்களுக்கு அதெல்லாம் டியூன் ஆகுமா அப்படின்னா, நிச்சயமாக டியூன் ஆகும். இப்போது உடம்புக்கு ஜுரம் வருது, ஒரு ஃபீவர் வருது அப்படின்னா, நீங்கள் கம்முன்னு விட்டிங்கன்னா அதுவே 4 நாளில் சரியாயிடும். நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா அதுவே 4 நாள் சரியாயிடும். ஆனால் நம்ம அப்படி இருப்போமா? அதுக்கு ஏதாவது ஒரு பூஸ்டர் கொடுப்போம், ஒரு மாத்திரையோ ஒரு மருந்தோ என்னமோ ஒன்று, ஒரு கஷாயமோ நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி, விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவோம். அதே தான் நியூமராலஜி, அதே தான் நம்பர்ஸும், அதே தான் கலர்ஸும். நமக்கு என்ன தேவையோ இந்த டைம், நீட் ஆஃப் த ஹவர். எனக்கு உறவு பலப்படலையா, உறவு பலப்படுத்துறதுக்கு என்ன வழி செய்யலாம், அதையும் நியூமராலஜியில் கொடுக்கலாம். அந்த டேப்லெட், அந்த ஒரு மாத்திரை மருந்து மாதிரி தான், ஒரு சிரிஞ்சு மாதிரி வச்சுக்கிங்களேன். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் டக்குன்னு எப்படி குயிக்காக வேலை செய்யும். இல்லைன்னா என்ன நடக்கும்னா, அந்த உறவுகளில் மட்டும் சரி ஒரு சண்டை தானே அப்படின்னு ஃப்ரீயாக விட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக அது ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்திட்டு போயிடும். ஏன்னா இந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, வீட்டுக்குள்ளே ஏதாவது பேசும்போது ஏதாவது ஒரு 1-2 வார்த்தை எக்ஸ்ட்ரா விழுந்துருச்சுன்னா அது காலத்துக்கும் ஒரு காயத்தோடு ட்ராவல் பண்ணும். என்னை பொறுத்த மட்டும் இந்த நியூமராலஜி என்ன பண்ணால் அந்த காயத்தை குறைக்கும். ஒரு கடப்பாரை எடுத்து குத்துறதுக்கும் ஒரு ஊசியில் எடுத்து சிரிஞ்சில் ஊசி போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கிரகங்கள் நமக்கு தொல்லை பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்னா, நம்பர்ஸ் அந்த விஷயத்தை கடந்து போகிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், உதவியாக. இப்போ வந்து பேரெல்லாம் இப்போ நீங்கள் சொன்னீங்க, லாஸ்ட் டைம் பார்க்கும்போது சொன்னீங்க, நீங்கள் வந்து பி அப்படிங்கிற நேமில் நிறைய பேர் பியா பியா அப்படின்னு கூட கேட்டிருந்தாங்க. பி அப்படிங்கிற நேமில் வந்து நேம் அவாய்ட் பண்ணுறது நல்லது, அது மாதிரி ஏ அண்ட் ஹெச் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொன்னீங்க இல்லையா? ஸோ அந்த பிங்கிற நேம் இப்போ ஆல்ரெடி இப்போ ஒருத்தவங்க பேர் வச்சுட்டாங்க பியில், அதை எப்படி மாற்ற முடியும்? பேரை மாற்றி தான் ஆகணும், ஒரு வழியில். நமக்கு நல்ல ஒரு சிலருக்கு இப்போ ஒரு பேர் வச்சுட்டாங்க, ஆனால் அதை மாற்றணும் அப்படின்னு நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. அம்மா அப்பா வச்ச பேர் மாற்றக்கூடாது அப்படிங்கும்போது அதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? நான் பொதுவாக பேரை மாற்றுறதுனாலே முதல்ல எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, உடனே போய் கெசட்டில் மாற்றி அஃபிஷியலாக ஆதாரில் மாற்றி எல்லா லெவல்லையும் மாற்றிடணுமா அப்படின்னு. நானே முதல்ல அந்த அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஒரு பேரை மாற்றணுங்கிற கட்டாயம் இருக்குன்னா என்னோடய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் நான் பிரசனம் பார்ப்பேன். மாற்றணுங்கிற கட்டாயம் இருக்குன்னா தான் நானே முதல்ல சேஞ்சஸ் கொடுப்பேன். இல்லையா, இப்போதைக்கு இது இப்படி இருக்கட்டும், பார்க்கலாம். ஏன்னா ஒரு பேருக்கு ஒரு வேலிடிட்டி இருக்குது. சில பேர் 20 வருஷம் வேலை செய்யும், சில பேர் நமக்காக 50 வருஷம் வேலை செய்யும், சில பேர் ஒரு 15 வருஷம் தான் வேலை செய்யும். இந்த மாதிரி அதுக்கு ஒரு வேலிடிட்டி இருக்குது. அது முடியும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு ஹிண்ட்டு கொடுத்துரும். சில பேருக்கு தன்னை போலவே தோணும், நம்ம பேரில் ஏதோ ஒரு கோளாறு இருக்கோ, மாற்றினா தான் என்ன அப்படின்னு 30 வயசில் 40 வயசில் கூட ஒரு எண்ணம் வரும். அந்த நீடு அந்த இடத்துல தேவை அப்படின்னா அவங்கக்கிட்டே நான் காமிச்சிருவேன். இங்கே பாருங்கள், இந்த பேரோட வேலிடிட்டி இவ்வளோ தான், இது முடிஞ்சு போயே 3 வருஷம் ஆகுது. அப்போ இனிமேல் இந்த பேரை கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. வேறு ஏதாவது ஒரு சின்ன லெட்டர்ஸ் ஏதாவது நம்ம மாற்றிக்கலாம். ஸோ பிங்கிற லெட்டர் வேண்டாம் அப்படின்னு அந்த இடத்துல அந்த பிரசனம் சொல்லிச்சுன்னா மாத்திரக்கு உண்டான வேலையை பார்த்துருவேன். இதுக்கு ஆல்டர்னேட்லாம் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னா அந்த லெட்டர் அப்படி ஒரு காயத்தை செய்யும். நான் அதையும் சொல்லிடுவேன், இந்த லெட்டர் எனக்கு வேணும் சார், எங்கள் அப்பா அம்மா வச்சது அப்படின்னா இந்த காயத்தை இது செய்ய தயாராக இருக்குது அடுத்த ஃப்யூச்சரில். அது உங்கள் விருப்பம், நான் போய் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இப்படி இருக்குது மாற்றணும்னா மாற்றலாம், இல்லை எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அதை அவங்களுக்கு அப்படி தான் விதி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.
பட் இருக்கிற விஷயத்த வெளிச்சம் போட்டு சொல்லிடுவேன். கரெக்டான விஷயத்த தான் நான் அட்வைஸ் பண்ண முடியும். இது தேவை, இது தேவையில்லைன்றத எடுத்துக்கிறது அது அவங்க கையில் தான் இருக்குது. இப்போ எந்தெந்த பேர்கள் வந்து பிரச்சனைக்குரிய பேர்கள் நீங்கள் லாஸ்ட் டைம் சொன்னீங்க ஏதோ ஒரு வார்லாம் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி வேற ஏதாவது இருக்கா சார்? எந்தெந்த பேர்கள் வந்து பிரச்சனைக்குரிய பேர்கள் நீங்கள் சொல்கிறது? போன முறை நான் சொன்னது என்னென்னா டோட்டலை விட அது சவுண்டிங் தான். ஃபொனட்டிக்ஸில் வார்னு வந்ததுன்னா அது அப்படி ஒரு வேலையை செய்யும். இது வரைக்கும் நீங்கள் பாருங்கள், அந்த வாருங்கிற பேர் கொண்டவங்க அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது அப்படி தான் அவங்க லைஃப் அப்படி தான் இருக்கும். அந்த வாருங்கிற வார்த்தை இருக்கிற வரைக்கும் அவங்க லைஃப் வார் தான், போர் தான். அதே மாதிரி சில சுபிக்ஷமான பேர்கள் வீட்டில் நம்ம இதில் வந்து உண்டு. தமிழ் சமூகத்தில் பொதுவாகவே இந்த லக்ஷ்மிங்கிற பேர் நிறைய பேருக்கு உண்டு. நீங்கள் இந்த லக்ஷ்மிங்கிற பேரெல்லாம் தனியாக ஃபில்டர் பண்ணி பாருங்கள், அவங்க படுற பாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். எனக்கு தெரிய வர என்னோட அனுபவம், இந்த லக்ஷ்மின்னு பேர் கொண்டவங்க பர்சனல் லைஃப்பை கை வச்சிருது. அவங்க ப்ரொஃபஷனலாக கூட சில பேர் ஜெயிச்சிடுறாங்க. பர்சனல் லைஃப்பில் கை வைக்காமல் விட மாட்டேங்குது. நிச்சயமாக அவங்களுக்குலாம் பர்சனல் லைஃப்பில் ஏதோ ஒரு பெரிய லெவலில் ஒரு ரிப்பேர் இருக்குது. அப்போ இது சுபிக்ஷமான பேர் தானே. ஒரு மகாலட்சுமி, ஒரு தனலட்சுமி, ஒரு கஜலட்சுமி, என்னமோ ஒரு பேர் கொண்டு இதுலேயும் ஏதாவது ஒரு பேர் முன்னையோ பின்னையோ இருந்துட்டா கூட கொஞ்சம் தப்பிச்சிடுறாங்க. தட் இஸ் மகாலட்சுமின்னு இருக்குது. இல்லை ஏதோ ஒரு பேர், சில பேருக்கு வந்து ஐஸ்வர்யா லக்ஷ்மின்னு பேர் வைப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு டபுள் நேமாக இருந்தால் கூட கொஞ்சம், நான் சொல்கிறது ரொம்ப இல்லை, கொஞ்சம் தப்பிச்சிடுறாங்க. ஆனால் வெறும் லக்ஷ்மின்ற பேர் கொண்டவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, நிச்சயமாக நீங்கள் வேணால் இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டே கூட நிறைய பேர் அந்த பேர் கொண்டவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க பர்சனல் லைஃப்பை மட்டும் கேட்டு பாருங்கள். ஒரு நோட் புக் அளவுக்கு எழுதி வச்சுருப்பாங்க. அவ்வளோ காயங்கள் இருக்கும் பர்சனல் லைஃப்பில். அப்புறம் அந்த சுபிக்ஷமான பேர் ஏன் இப்படி வேலை செய்யுது? அந்த பேர் வந்து ஒரு சாமி பேர், ஒரு சுபிக்ஷமான பேர் கேட்கும் போதே நமக்கு ஒரு இனிமையான ஒரு வைப்ரேஷனை தானே கிரியேட் பண்ணுது. அப்படின்னா அந்த பேருக்குன்னு சில தன்மை இருக்குது. கடவுளுக்கு வைக்கிற பேரை நேரத்துக்கு கொண்டு போய் நம்மளை மாதிரி மனுஷங்களுக்கு, ஹியூமன்ஸுக்கு வைக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இன்டைரக்டாக வைக்கலாம். நீங்கள் சொன்னீங்களா லாஸ்ட் டைம் முருகன் அப்படிங்கிற பேர் இருக்கும், அந்த மாதிரி தான், அந்த கான்செப்ட் தான். இப்போது லக்ஷ்மின்னு இருக்குது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வர்ஷினின்னு வைக்கலாம். மீனிங்கை வந்து கொஞ்சம் அதை வேறு மாதிரி அதை மாற்றிங்க. டேரெக்டாக ஆனால் ஒரு டேட்டாவை பொறுத்து டேட்டாவை பற்றின ஒரு ஜாதகம்னா அதுக்குன்னு ஒரு சில லெட்டர்ஸ் வச்சு தானே சார் வைக்கிறாங்க. நானும் அதை தான் சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களோட நாம எழுத்து, தட் இஸ் உங்கள் நட்சத்திரம் என்ன எழுத்தில் தொடங்கணும்னு இருக்கோ அந்த எழுத்துக்களையும் எடுத்துக்குங்க. பட் என்னை பொறுத்த மட்டும் வெறும் இது பண்ணாதான் எனக்கு சக்ஸஸ் கிடைக்குங்கிற மாதிரி எடுக்காமல், என்னோட கான்செப்டுக்கு என்னை பொறுத்த மட்டும் லக்கி நம்பரில் ஒரு பேர் இருக்கணும். அந்த கர்ணநாதனோட இன்வால்மெண்ட் அந்த பேருக்குள்ளே இருக்கணும். எதெல்லாம் உங்களை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை எல்லாத்தையும் நான் பார்த்துருவேன். அந்த ஆஸ்பெக்டில் ஒரு நேமை கொடுக்கும்போது அது சக்ஸஸை நோக்கி கூட்டிகிட்டு போவோம். வெறும் நாட் ஜஸ்ட்டு எனக்கு வந்து பேரில் வந்து எனக்கு அப்படியே பிளெயினாக வச்சுட்டு இந்த சவுண்டிங்கில் எனக்கு இருந்துட்டாலே எனக்கு சக்ஸஸ் கிடச்சிருங்கிறது அர்த்தம் கிடையாது. இதுக்கு ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்குது. எல்லோரும் நினச்சிட்டு இருக்கு என்னென்னா, இது ஒரு 5 நிமிஷம் வேலை தானே, பேரை உடனே வச்சிடலாம் அப்படின்ட்டு. இது 5 நிமிஷம் வேலை நிச்சயமாக கிடையாது. சில பேர்லாம் நான் ரொம்ப டைம் எடுத்து வைப்பேன். காரணம் என்னென்னா, எங்கேயுமே எந்த லெவல்லையும் அது வந்து டேமேஜஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றது தான். ஏன்னா பேருங்கிறது அவ்வளோ லேசான விஷயம் இல்லை. சரி, இந்த பேர் மாற்றத்தை பற்றி எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கலாம். இப்போ நான் கொடுக்குற இந்த இந்த இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயம் வந்து நிச்சயமாக எல்லாருக்கும் ஐடியா இல்லாதவங்களுக்கும் ஒரு ஐடியா தோணும். என்ன அப்படின்னா, எனக்கு நிறைய பிரச்சனைகள் லைஃப்பில் போயிட்டே இருக்குது. பிரச்சனை இல்லாத மனுஷன் ஒருத்தன் கிடையாது. கடவுளுக்கே இருக்குது, அப்போ நமக்கு இருக்காதா? நம்மள எல்லாரும் படைச்சது தான் அவருக்கு பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ எல்லோரும் நம்மளை எல்லாரையும் பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குல்ல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம பிரச்சனைகளோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் அதோட அளவு மாறும். ஒருத்தருக்கு பெருசாக தெரிகிற பிரச்சனை ஒருத்தருக்கு சின்னதாக தெரியும். ஏதோ ஒரு வகையில் உழந்துக்கிட்டு தான் இருப்போம். எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆன மனுஷன் உலகத்தில் ஒருத்தர் கூட கிடையாது. நான் பர்சனல் லைஃப்லையும் ஜெயிச்சிட்டேன், ப்ரொஃபஷனலாகவும் ஜெயிச்சிட்டேன், என் குழந்தைங்கள்ட்டையும் ஜெயிச்சிட்டேன். அப்படி ஒருத்தன் கிடையவே கிடையாது. இது வரைக்கும் யாரும் அப்படி பிறக்கவும் இல்லை, இனிமேல் பிறக்க போகிறதும் இல்லை. சரி, அப்போ பிரச்சனைகளோடு வாழ்ந்துட்டு இருக்க மனுஷனுக்கு ஏதோ ஒரு பிரேக் பாயிண்ட் வேணும். அதுக்கு தானே இப்போ எல்லோரும் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் அதுக்கு தான் கோயில் குளம் போகிறது, நம்ம பிரச்சனைகளை போய் அங்கே சொல்லி நம்ம புலம்புறது, இல்லை ஏதோ ஒரு வகையில் வேலை செஞ்சுட்டு இருக்குமே தூக்கி கொண்டு போய் நம்ம ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இடத்துல போடுறது, ஒரு இடம் வாங்குறது, ஏதோ ஒன்று நம்மளை சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கு உண்டான வழியை பார்த்துட்டே இருக்கும்ல. இன்னும் சில பேருக்கு அப்படியே எல்லாத்தையும் கட்டி போட்ட மாதிரி இருக்கும். லைஃப்பில் எந்த விதமான பிரேக் இல்லாமல் போய்கிட்டே இருப்பாங்க. இது நிறைய பேர் சொல்ல நம்மளே கேள்விப்பட்டிருப்போம். லைஃப்பில் எந்த விதமான பிரேக்கும் இல்லை சார். அவங்க எல்லாருக்கும் நான் கொடுக்குற தீர்வு என்ன அப்படின்னா, நீங்கள் கோயில் குளம் போங்க, பரிகாரம் பண்ணுங்க, அதெல்லாம் உங்கள் விருப்பம். உங்கள் பேர் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் மாற்றி பாருங்கள். அது ஒரு நியூ பர்த் எடுத்த மாதிரி, ஒரு புது பிறவி எடுத்த மாதிரி. புது பிறவி எடுத்தாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய கர்மாவை அங்கேயே கட் பண்ணுறோம்னு அர்த்தம்.
அப்போ நான் கேட்குறேன், இப்போ பேர் மாற்றினா அவங்களோட ஜாதகம் ராசி எல்லாமே மாறும் இல்லையா? ராசி பேரெல்லாம் அப்படியே தான், சாரி, ராசி ஜாதகம்லாம் அப்படியே தான், அது ஃபிக்ஸ்டாக தான் இருக்க போகுது. இது ஒரு ரீபார்ன் மாதிரி வச்சுக்கிங்களேன், ஒரு நியூ பர்த் எடுக்கிற மாதிரி. உங்கள் நேரத்தை தான் நீங்கள் இன்னையிலேருந்து புதுசு அப்படி வச்சுக்கிறோமா. உங்கள் பேரை அந்த இடத்துலேருந்து நீக்கிட்டு, ஜாதகம்லாம் அப்படியே தான் இருக்க போகுது, அதெல்லாம் ஃபிக்ஸ்டு ஸ்டாண்டர்ட். உங்கள் பேரை அந்த இடத்துலேருந்து நீக்கிட்டு ஒரு புது பேரை உள்ளே நுழைக்கும் போது லைஃப் இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக ஓடும். ரெட் கலர் உங்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே அது ஒரு அவர்ஷனை ஏற்படுத்தும் ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. அதனால் கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிற நல்லது. என்கிட்ட யாராவது ரெட் கலர் கார் வாங்கலாமான்னு கேட்டால் அவாய்ட் பண்ணிடுங்கன்றாங்க. 4ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு யாருக்குமே இல்லாத ஒரு கலர் இவங்களுக்கு மட்டும் செட் ஆகுது, பர்பிள் கலர். தமிழில் சொல்லணும் அப்படின்னா கத்திரிப்பூ கலர்னு வாங்க, பர்பிள் கலர். அந்த காலத்தில் வந்து கருங்காலியோட, அதாவது வீட்டுக்குள்ளே நிச்சயமாக அந்த மரப்பாச்சி பொம்மைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. கருங்காலி மரத்தில் ஒரு சிலை இருக்கும். இதெல்லாம் வீட்டில் அன்றைக்கி வீடுன்னு இருந்ததுன்னா இதெல்லாம் இருக்கும். ஒரு வலம்புரி சங்கு இருக்கும். இதெல்லாம் வீட்டு பூஜை ரூமில் கன்ஃபார்மாக இருக்கும். ஒரு ஃபோட்டோவாக வச்சு வழிபடுறது விட எந்திரமாக வச்சு வழிபடுறது தான் பெஸ்ட்டு. ரொம்ப குயிக்காக வேலை செய்வாங்க, ரொம்ப குயிக்காக இருக்கும். அவங்களோட எனர்ஜி வந்து உங்களால் நிச்சயமாக அந்த தெய்வம் நடமாட்டத்தை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். பூஜை ரூமில் போய் நின்று நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்டால் அந்த தெய்வம் தலையை அசைக்கணும்.